பற்றி நமக்கு தெரியாது. அவன் ஒரு தேவனுடைய குமாரன். இந்த தேவகுமாரனுடைய குணாதிசயம் என்னன்னு பார்க்கணும்னா யாரை நம்ம கவனிக்கணும்? கிறிஸ்துவ தான் பார்க்கணும். ஆதாமுடைய ஸ்தானத்தில் வந்தது யாரு? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துடைய குணத்தை பாருங்க. கிறிஸ்து எப்பவாவது எரிச்சல் பட்டிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்பவாவது எரிச்சல் பிடிச்சிருக்காரா? ஒய்யாம கேட்டுக்கிட்டே இருக்கா ஒரு பொம்பளை, என் மகளை குணமாக்குண்டு. அவர் எரிச்சல் படுறதா நினைச்சிருக்கலாம். எரிச்சல் போட்டுச்சே என்னமா ஒய்யாம தொந்தரவு பண்ணிருக்கப்போ அப்படின்னு வெட்டி விட்டுருக்கலாம். அவர் வெட்டி விட்டாரா? இல்ல. பாருங்க, பொறுமையா உட்கார்ந்து இருக்காரு. எவ்வளவு கூட்டத்து மத்தியிலேயே ஒரு பொம்பளை வந்து வஸ்திரத்தை நினைச்சுதா இழுத்துட்டா அவர் எரிச்சல் போட்டாரா? இல்ல. போயிட்டு இருக்கும்போது ஒரு குரலே சத்தம் போடுதான், தாவீது குமாரரே எனக்கு இறங்கும். சீசர்கள் ஏய் சத்தம் போடாத, மூச்சு காட்டாத அப்படிங்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடைஞ்சாரா? இல்ல. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் ஒருவருக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்கள் தடம்புனாங்கப்பா. எரிச்சல் அடைஞ்சாரா? இல்ல. அப்ப இது யாருடைய குணம்? தேவகுமாரனுடைய குணம் இல்ல. வித்து அதனுடைய கனியை பிறப்பிக்குது. இது என்ன வித்து? சர்ப்பத்தின் வித்து. அதனுடைய குணத்தை என்ன செய்தது? காட்டுது. நீ பாருங்க, சர்ப்பம் அங்க கிடந்துச்சுனாலும் இங்க லேசா அப்படி தட்டுக்கு பார்க்கலாம், புஷ்ஷுக்கும் இல்லையா? அதனுடைய எரிச்சல் குணம் உடனே வெளிப்படுது. எரிச்சல் பட்டா மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி என்ன ஆயிட்டது? மாறிட்டது. மாறிட்டுதான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் இப்ப என்ன ஆயிட்டது? வித்தியாசமா மாறிட்டு சடனா மாறும் பாருங்க அந்த குணம். இவனுடைய முகம் வேறுபட்டு சாதாரண முகத்தை விட இவனுடைய முகம் வித்தியாசமா தெரியுது. இப்போ அப்போ இவருக்குள்ள ஏதோ சம்திங் நடக்குது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன்பா எரிச்சல் உண்டாகணும்? உன் முகநாடி வேறுபட்டது. உன் முகநாடி ஏன் வேறுபடுது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யலனா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் எங்க படுத்திருக்கும்? வாசல் படியில படுத்திருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த காயின் வந்து யார் செய்யற என்ன செய்யறது கிடையாது, என்ன செய்யறவன் கிடையாது, நன்மை செய்யறவன் கிடையாது. காயினை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். இவன் நன்மை செய்யறவன் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம பார்வைக்கு வேண்டாம். காயின் ஒருவேளை பெரிய பரிசுத்தவானா தெரியலாம் இல்லையா, மெம்பரா தெரியலாம், அல்லது அவரா இவரா. ஆனா அவரு யாருங்கிறது யார் சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொல்லணும். ரெண்டு சாட்சி இல்லாம ஒரு காரியம் நிச்சயாது, உறுதிப்படாது. உங்களை பற்றி உங்க மனைவி சாட்சி கொடுக்கலாம், ஆனா பக்கத்து வீட்டுக்கார சாட்சி கொடுப்பானா? மனைவி சொல்ல முடியும் என் புருஷன் அப்படி இப்படி இப்படி இப்படி, அது அன்புனால சொல்றாங்க. ஆனா மனைவிக்கே தெரியாது, யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டா அவன் சொல்லிவிடுவான், அன்னைக்கு இவரு அந்த இதுல சாரை குடிச்சிட்டு இருந்தார அப்படிப்பா. இது யாருக்கு தெரியாது? மனைவிக்கு தெரியாது. ரெண்டு சாட்சி இல்லாம ஒரு காரியத்தை நீங்க உறுதி பண்ண முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். உங்களோட ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு சாட்சி கொடுக்காது. யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப ஆண்டவர் இந்த காயினை பற்றி சாட்சி கொடுக்கிறார். இவங்கிட்ட என்னது கிடையாது? நன்மை செய்யற குணம் இல்ல. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினார். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இப்ப என்ன உண்டாயிடுது? கொலைகார குணம், கொலை செய்யணுங்கிற மூர்க்கம் உண்டாயிட்டது. பைபிள் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் நமக்கு படிச்சு கொடுக்குது. ஆனா இவன் என்ன செய்யறான்? கோபம் வந்த உடனே என்ன செய்தான்? சகோதரனை கொலை செய்தான். உன் சகோதரனை கொலை செய்தான்.
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்காத. காயின் தேவனுடைய குமாரன் இல்ல, நீ அதை போல என்ன செய்யாத இருக்காதன்னு சொல்லுது பைபிள். இவன் கொலை செய்தான். இந்த கொலை செய்யற குணம் இயேசு கிறிஸ்துக்கு உண்டா? ஒருவன் வலது கண்ணத்துல அடிச்சா என்ன செய்யணுமா? இடது கண்ணத்தையும் திருப்பி கொடு. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கிறதுக்கு சித்தமா இருந்தா வஸ்திரத்தை என்ன செய்ய கொடுத்திருப்பா. நீ உடுத்திருக்க வஸ்திரத்தை ஒருத்தன் கேட்டாலும் என்ன செய்ய கொடுத்துரு. ஒருவர் 2 மைல் வர சொன்னா நீ எத்தனை மைல் போ? 4 மைல். அப்போ பைபிள் பிரகாரம் ஆண்டவருடைய கிரிகள் வித்தியாசம் வருது. ஆண்டவர் பதிலுக்கு பதில் கொடுக்கிறவர்ல போய் யாருக்கும் விரோதமாக எழுப்பி கொலை செய்ய சொல்றது இல்லை. இந்த குணாதிசயங்கள்லாம் மிருகத்தினுடையது, சர்ப்பத்தினுடையது. அதுதான் யாருகிட்ட இருக்குது? காயின்கிட்ட இருக்குது. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, உன் சகோதரன் எங்கப்பா? இவ்வளவுதான் கேட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றான்? முதல்ல என்ன சொன்னா? அறியேன். அறியேன். அது என்னது? பொய். அப்போ தேவகுமாரன் பொய் பேசுவான்னு இயேசு கிறிஸ்து எத்தனை பொய் சொன்னாரு? சொல்லல. அப்ப தேவகுமாரன் என்ன சொல்ல மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். முதல்ல இந்த குணத்தை நம்ம பற்றிவிட முடியுமா? ஆண்டவருக்கு யாரு தேவை? தேவகுமாரர்கள் தேவை. காயினுடைய பிள்ளைகள் வேண்டாம். அவரே சொல்லிட்டார்ல, பொல்லாத நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படி ஆட்கள் வேண்டாம். அவர் வேண்டான்னு சொல்லும்போது நீங்க ஜபர்தஸ்த் போய் கட்டாயப்படுத்தி நான் உட்கார்ந்துனாலும் கூட்டிட்டு போறா? கூட்டிட்டு போக மாட்டாரு. போகும்போது பாப்பாரு, கொலகாரம் உட்காந்துருக்கான் கிளருக்கு அப்படிம்பாரு. இல்லையா? அப்ப நம்மளை யாரா அவர் எதிர்பார்க்கிறாரு? தேவகுமாரனா எதிர்பார்க்கிறார். தேவகுமாரனா இருந்தா பொய் சொல்ல முடியாத. 24 மணி நேரத்தில் நம்ம எத்தனை பொய் சொல்றோம்? நான் யார சொல்றேன்? நீங்க மற்றவங்களை பார்க்க வேண்டாம். அந்த ஆளு பொய் சொல்றாரு, அது இருக்கட்டும். நீங்க எப்படி? நம்ம யார பார்க்கணும்? நம்மளை பார்க்கணும். பொய் பிசாசனுடையது. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இல்ல, நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஒருவேளை அது உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணலாம், ஒருவேளை உங்க வேலையே போயிடலாம். ஆனாலும் நீங்க என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. யாரோ ஒரு ஆளுடைய சாட்சி நான் கேட்டேன், ஒரு தடவை மறந்துட்டேன். வேலை விஷயமா தான். வேலையில அவர் செய்யக்கூடாத தப்பு பண்ணினாரு. அங்க போய் நிச்சயதார் அறிக்கை போட்டார். இல்ல, லஞ்சம் வாங்கினது. லஞ்சம் நிறைய வாங்கியிருக்காரு. ஆண்டவர் உணர்த்துற உடனே டிரைவரா கண்டக்டரா இருக்கும், அதை கொண்டு போய் நிச்சயதாரா கொண்டு போய் திருப்ப கொடுத்துட்டாரா. கொடுத்த உடனே அங்க எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. இவ்வளவு பணம் நான் லஞ்சமா வாங்கினேன், அதிகமா, இந்த பணத்தை திரும்ப கொடுக்கிறேன். இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால மனச்சாட்சி என்ன செய்ச்சு? குத்துச்சு. இந்த மனச்சாட்சியினுடைய உணர்வு ஒரு மனுஷனுக்கு வரல அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. மனம் திரும்பாதவன் யாரும் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுடுங்க. இவன் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டான். அப்போ அந்த ஆபீசர் கூப்பிட்டு கேட்டான், எப்பா நீ செய்ய போறது தப்பு, இப்போ நீ இவ்வளவு பணம் உன் கைக்கு வந்தது யாருக்கும் தெரியாது, இதை நீ தெரியப்படுத்தினா உன் வேலை என்ன செய்யும்? போயிடும். எழுதி கூட அப்படி இருக்காரு. இவன் சொல்லுங்க, என் வேலை போனாலும் பரவாயில்ல, நான் செய்ய வேண்டியது இதை செய்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் யாருக்கு உத்தமா இருக்க முடியாது? இயேசு கிறிஸ்துக்கு உத்தமா இருக்க முடியாது. எழுதி கொடுத்துட்டான். இவருக்கு ஆர்டர் வந்தாச்சு, என்னது? வேலையை விட்டு டிஸ்மிஸ். வீட்டுக்கு போயிட்டான். பாவம், கஷ்டப்படணும். வீட்டுக்கு போன பிறகு என்ன செய்யணும்? குடும்பத்தோட கஷ்டப்படணும். ஆனா அந்த ஆள் கவலைப்படல. நான் ஆண்டவருக்கு உத்தமா இருக்கிறேன் இல்லையா? அப்ப அவருக்கு என்ன எண்ணம் உண்டாகும்?
இப்ப செத்தால் நான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன். அதுதான் மெயின்.